Alexa, what is the date today? Today is Tuesday, the 7th of October. So, இன்னைக்கு வந்து ஐம் கைண்ட் ஆஃப் இன் அன் ஆங்ஸைட்டி. எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, அதே சமயத்தில் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியல. ஐம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ். இப்போது ஈவினிங் அப்புறம் காலையில் எதுவுமே பெருசாக பிடுங்கல. ஸோ வாட் ஐம் கோயிங் த்ரூ இஸ் I don't want to go to work badly. I'm scared. Any work, I won't be feeling peaceful. Even right now, I'm not peaceful, but just want to be peaceful, happy. லஞ்ச் ஓடணும் ஒர்க்குக்கு. அங்கே போய் எனக்கு பிடிக்காது, உட்காந்துருக்கணும் சும்மா. I just want to be in my safe zone. I don't want to give my most of the things, everything work கொடுத்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆங்ஸைட்டியோட ஐயோ ஒர்க் ஒழுங்காக பண்ணுமே, ஐயோ நாளைக்கு அது இருக்குது இது இருக்குது அது இருக்குது, நாளைக்கு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு இந்த வேலையை முடிக்கணும், இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும், இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கா, ஐயோ அது தப்பாக பண்ணிட்டோமா சரியாக பண்ணிட்டோமா, இதுலேயே உட்காந்துருக்கணுமே. So I don't want to go through those things, and every day feels like அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழணுமா என்ன? அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க்குக்கே எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணிட்டு நான் எப்பயும் மறுபடியும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். ஒரு நாளில் 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும். மிச்சம் இருக்கிற 8 மணி நேரம் ஒன்று வந்து ஒர்க்குக்கு போயிடுச்சுனாக்கா மிச்சம் ஒரு 8 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒர்க்குக்காகவே போயிடும் மினிமம். ஓகேயா, போயிட்டு வரதுக்கு 1 hour. மிச்சம் 3 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 3 மணி நேரத்தை நான் வேறு எதுக்காவது நான் என்னோடய லைஃப் பார்க்குறேன்னாக்கா குளிக்கிறது, பல் விளக்குறது, அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு போயிடும். மிச்சம் 4 மணி நேரம் காலையில் சாயங்காலம் சாப்பாடு இதை வச்சுக்குவோம். ஓகே, அப்போது இந்த டைம் இதுக்கு போய்டும். அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் துணி துவைக்கிறதுக்கெல்லாம் போய்டும், ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ்க்கு. அப்போது நல்லா பண்ணல, ஆனால் பண்ணணும்ல ஒரு நாள். அந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சுனாக்கா அந்த 4 மணி நேரம் இப்படி போயிடும் எனக்கு டைமு. அப்போ நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன்? நிறைய கம்பெனியில் சாட்டர்டேஸ் லீவ் தர மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எனக்கு ப்ளஷர்னு பெருசாக எதுவும் கிடைக்கல, இதுலேயே ஹாப்பினஸ் கிடைக்கல. சும்மா ஒரு மாதிரி அப்படி போகுது. பீப்புளோட கனெக்ஷன்ஸ் ஹாப்பினஸ் கொடுக்கும், அதுலேயுமே இப்போ எனக்கு மீனிங் கிடைக்கல. நான் ஒன்று பேசுகிறேன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் தானே முக்கியம். அப்படி இருக்கிற லைஃப்பில் நான் கண்டினியூ பண்ணணுமா என்ன? ஈஸியாக டிசப்பையர் ஆகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே போயிடலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு. பெட்டர், ஏன்னா என்னோடய இம்பல்ஸில் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று யூடியூப் கண்டென்ட் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஸ்டிமுலேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது அவ்வளோதான் நான் வாழ்க்கை. வேற என்ன பண்ணணும் நான் இப்போது? எனக்கு தெரிலையே எது எனக்கு ஹாப்பினஸ் தருதோ அது பண்ணுமோ. சரி, ஓகே, ஹாப்பினஸ் தர விஷயம் என்னது? பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா, இல்லை ரெஸ்ட்ரெஸ்ஸாக என்னை வச்சிருக்குமான்னு தெரில எனக்கு. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்ட்டு. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனாலும் எனக்கு ஹாப்பினஸ் இருக்குமா அப்படின்னாக்க ஸ்டார்டிங்கில் இருக்கும் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு ஐடியா. போக போக ஹெடானிக் அடாப்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு பழகிடும் ஒரு சில விஷயங்கள் போக போக. அந்த மாதிரி பார்ட்னர்ன்ற ஒரு விஷயமே பழகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது அது வர்த்தா லைஃபு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். சரி,
அப்புறம் வேறு என்ன இருக்குனாக்க தெரில எனக்கு. வேறு எதுக்கு நான் வாழணும்? ஏதாவது ஒரு இன்னோவேஷன் கொண்டு வருது இதெல்லாம் இப்போ எக்ஸைட்டிங்காக இருக்குது. போக போக இன்னும் வேணும் தானே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைஃப் இஸ் ஒர்த் இட். பை.